அம்மா உங்க பேரு? ருக்கு. இது பாப்பா யாரு? பாண்டி என் மகளா? ஒரு வருஷாவது. பாப்பாவா? எங்க இப்படி போறீங்க? அப்படியே அட்டை பெருக்கிட்டே அவங்க அட்டை கிட்ட கிடைக்கிறான்னு பெருக்கிட்டாங்க. அப்பா இல்லையா? அப்பா இருக்கிறாரு, அவருக்கு வயசாயிடுச்சு, 40 இல்ல. எப்படி பாத்துக்கிறீங்க இந்த பாப்பாவை? படம் அடங்கி இப்ப ஒரு கடையில கேட்டேன் அப்படின்னாரு. நான் ஒரு டீ குடி அளமிச்சு டீயே குடிக்கல நானு. 10 ரூபா காசு கொடுத்தேன் சொல்றேன் போட்டுக்காரண்ணா. தூரமா இருந்து 4 நாள் ஆகுது. என்னோட 4 நாள். அவளுக்கு விவரம் பத்தாதா? விவரம் பத்தாதனால சரியில்லை பாப்பாக்கா. அப்புறம் ஏன் அந்த பாப்பாவை நீங்க இப்படி கூட்டு போறீங்க? அப்படியே தொன்னைக்கிட்டானா, இந்த கண்ணு தெரியாதுண்ணா. பேர் என்ன? பாண்டியம்மாவா? இது யாரு? விளையாட போறியா? பிள்ளைகளோட பிறண்டெல்லாம் லீவுல எப்படிமா பாத்துக்கிறீங்க? இந்த பாக்குற வயசுல பாத்துக்கிறேன்னா என்ன பண்றது, ரொம்ப கஷ்டத்தை இருக்கு. நான் ராத்திரி கூட சொன்னேன். மனசுல நிம்மதி இருக்கா? நிம்மதியெல்லாம் இல்ல, கஷ்டமாட்டே இருக்குது. ஆட்ட போய் கடவுள்கிட்ட சொல்றேன், ஏசா பாட்ட சொல்லுவேன். பொண்ணு இப்படி இருக்கேன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் பொண்ணு அதெல்லாம் பாத்துக்கலாம்னா. அவங்க அப்பா எல்லாம் நிறைய சொந்த பந்தம்லாம் இருக்குது. சத்தியமா சொல்றேன், காலில் இருக்கிற என் புருஷனோட பிறந்த ஒருத்தி இருக்குடா, கொடைக்காலுங்க, பெரிய பணக்காரி. பிள்ளையோட நான் பாத்துக்கிறேங்கிறா. என்னால விட்டுட்டு இருக்க முடியலன்னா. இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கையேந்தினாலும் உங்க பொண்ணை மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணை நீங்க இவ்வளவு தூரம் பாத்துக்கிறீங்க பாருங்க. நீங்க பாத்துக்கணுமா? இந்த காலம் மோசமான. அவ பாப்பா அம்மா விட்டு எங்கேயும் போக கூடாது. அம்மா பத்திரமா குடிக்க தண்ணி மாட்டானா மோந்துட்டு வருவா. அம்மா ஒரு டீ வாங்கிட்டு வரனா செம்பருத்தி போய் டீ வாங்கிட்டு வருவா. அம்மா என்கிட்ட காசு இல்லாம தொந்தரவு கொடுக்காதுன்னா கொடுக்க மாட்டான். 8வது படிக்க வச்சாப்பா. அவளெல்லாம் ஃபாதரு சிஸ்டர் பிள்ளைலாம் படிக்க வைக்க முடியாது, மூளை சரியில்லை அப்படின்னு சீட்டை குடிச்சு கொடுத்துட்டாங்க. கெடுத்து விட்டு போயிடுவான்னு கொண்டு ஹாஸ்பிட்டல சேர்த்துட்டான்னு. சத்தியமா சொல்றேன்னா, என் பெத்தவமா சொல்றேன்னா, உயிர் போனாலும் அது உயிர் முன்னாடி போய் என் உயிர் பெறாடி போகும். யார் ஹாஸ்டலுக்கு எந்த ஹாஸ்டலுக்கு வேணாம். நீ உங்க உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் நீங்க பாத்துக்கிறேன். சத்தியமா இந்த விட்டுட்டு எதுவுமே திங்க முடியல. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்களா? பாக்குறேன். சரி, இப்ப இங்க பாருங்க, உங்களை ரோட்ல பார்த்தா எனக்கு மனசு கேட்கல. அதுவும் இந்த மாதிரி நீங்க ஒரு இங்க பாருங்க, என்ன ஒரு மகமா நினைச்சுக்கோங்க, பொண்ணுங்கிறீங்க, என்ன ஒரு மயமா நினைச்சுக்கோங்க. எனக்கு 1000 ரூபாய் வேணும்னா 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 500 ரூபாய் கொடுத்தாங்க. உங்க மனசு எது நினைக்காதீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும், நான் தரேன். நீங்க அதை வச்சு கூட்டிட்டு போய் அவளை கூட்டு போய் பாருங்க. மித்த பேர் சாதா நல்ல இப்படித்தானே இருக்கணும். சரி, இப்போ உங்களுக்கு நான் வாங்கி தரவா? உனக்கு என்ன வேணும்? பொம்மை வேணுமா? பொம்மை வேணுமா? சரி, நான் வாங்கி தருவான்ல. சாப்பிட என்ன வேணும் உனக்கு? தீனி சாப்பிட்டு வந்தியா? சரி, பொம்மை வாங்கி தரேன், நைட்டி வாங்கி தரேன். அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கா? இல்லண்ணா. ஏமா இல்ல, அவளுக்கு பேண்ட் சட்டை வேணுங்கிறா. ஏன் நீங்க அப்படி வளர்க்குறீங்களா? ஆம்பளை பிள்ளை மாதிரி வெளியில பையன். உலகத்தை அவங்க பார்வை குறைபாடு, பொண்ணுக்கு மனநல பாதிக்கப்பட்டது. ஒரு பொண்ணு இந்த உலகத்துல அவங்க வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிற பாருங்க. அவங்க உயிர் போற வரைக்கும் நான் என் பொண்ணை விட மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணை பையன் மாதிரி வளர்க்குறாங்க, எல்லாருக்கும் பயந்துகிட்டு. ஏன்னா பொண்ணு மாதிரி வளர்த்தா ஏதாவது பிரச்சனை ஆயிரும், வயசுக்கு வந்த பொண்ணு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணா இருக்கு அப்படிங்கறக்காக பையன் மாதிரி அவங்க பயத்துல இப்படி வளர்த்துட்டு வராங்களாம். இன்னும் எவ்வளவு பேர் இந்த மாதிரி கஷ்டங்கள் துயரங்கள்லாம் அந்த மனசுல வச்சுட்டு வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு முன்னாடி நம்ம படுற கஷ்டம்லாம் பெருசே கிடையாது. என்னம்மா? நல்லா சாப்பிட முடியல நைட்ல. அவளையில கிட்ட ஊருக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். நான் தான் செய்யறேங்கிறேன்ல. அம்மா, நீங்க கேட்டீங்கல்ல பணம், சரியா? கேட்ட பணம் இதுல இருக்கு, சரியா? நீங்க இந்த பணம் எதுக்குன்னு சொல்றீங்க. இந்த பணம் அவளுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கும் உங்க செலவுகளுக்கும், சரியா? மேற்கொண்டு உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் என் நம்பர் தரேன், கரெக்டா எனக்கு போன் பண்ணுங்க. உங்க வீடு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு, இங்க தானே இருக்கீங்க, தெரிஞ்சிருச்சு. நான் வர்றப்பெல்லாம் நான் உங்களுக்கு என்னால முடிஞ்சோ நான் என்கிட்ட இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். நைட்டு உங்களுக்கு அந்த அழுக்கு அப்படாங்க புதுசு இதுல இருக்கு. இதுல பாப்பாக்கும் இருக்கு, சரியா? பத்திரமா இதை வச்சுக்கோங்க.
அம்மா கேட்டா பிடிச்சிருக்கா? ஆ? பெரிய பேச்சே வராதுண்ணா. வராதா? கரெக்டா இருக்கா? ஓகேவா? அம்மா விட்டு எங்கேயும் போகக்கூடாது, அம்மா நல்லா பாத்துக்கணும் சரியா? அப்பாவுக்கு தீனி இருக்கு. தீனி டீக்காக தானே நின்று நீங்க, டீ பஜ்ஜி எல்லாம் வாங்கிட்டேன் உங்களுக்கு. சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷமா? உங்களை பார்க்கணும்னே பொழுதுகிட்டு தான் வந்தேன். இது எதுக்குன்னா அவ செருப்பு ஒண்ணு வாங்கி கொடுங்க சரியா? செருப்பு இல்லாம அவ போயிட்டு இருக்கா எல்லா பக்கட்டும், பாப்பா செருப்பு போட்டு கூட்டு போங்க எங்க போனாலும். ஏன்னா இல்லைன்னா நானே வாங்கி கொடுத்துருவேன். இங்க பக்கத்துல கடையை காணோம், வச்சுக்கோங்க சரியா? பத்திரமாச்சு. அவளுக்கு என்ன வேணுமோ பாத்துக்கோங்க. இங்க அம்மாட்ட பணம் இருக்கு, உனக்கு என்ன வேணுமோ நீ திருப்தியா சாப்பிடணும். வெளியில நீங்க இந்த மாதிரி அட்டை பொறுக்கிட்டு அலைய கூடாதுங்கிறக்கா நான் சொல்றேன். மாசம் இங்க பாருங்க, மாசம் நான் உங்களை பாத்துக்கிறதுக்கு நான் உதவி பண்றேன். ரொம்ப நன்றி. சந்தோஷமா இருங்க, போயிட்டு வருமா? சந்தோஷமா? ஓகே.